பாரதிதாசன் என்ற தந்தை பெரியார் எதிர்நோக்கிய புதுமை பெண் அவர்கள் சாதிக்க துடிக்கின்றனர். சரித்திரத்தில் இடம் பிடிக்க விடாமுயற்சியுடன் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீர கவிதைச்சி. கல்வி காலத்திலேயே ஏழ்மை என்ற தலைப்பிலே அவர் கவிதை எழுதி அந்த கவிதையானது தினத்தந்தி இதழிலே வெளிவந்தது. நல்ல கவிஞர், நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார், நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், நல்ல தொகுப்பாளர். நேற்று இதே மேடையிலே இந்த பொழுதிலே நடைபெற்ற சிறா இலக்கிய கூட்டத்திலே கூட மிகச் சிறப்பாக அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பரிசுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கவிதையிலும் கட்டுரையிலும் பெற்றிருக்கிறார்கள். திருச்சியில் ஏற்பட்ட புத்தக திருவிழாவில் கூட அவர்கள் பங்கு கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள். ஒரு படிக்கின்ற காலத்திலேயே 6ஆம் வகுப்பிலே அப்பொழுது ஆசிரியர் அவர்களால் அவருடைய பேச்சை கேட்டு பேச்சு புயல் என்று பாராட்டப்பட்டவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளராக தேர்தல் நேரங்களிலே நிறைய அவர் பேச வேண்டியிருந்தார். கல்லூரியிலே கணினி பொறியியல் அவர் படித்து தனியார் நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். தினமும் 2 மணி நேரம் கிராமத்து குழந்தைகளுக்கு இலவச கல்வியை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட இல்லம் தேடி கல்வி அதிலே ஒரு பணியாளராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார். இலக்கிய சிற்பி, கவிதாயினி, இலக்கிய சிற்பி, கவிதாரகை, பெண்ணிய சுடர்வதி, கண்ணதாசன் கல்வி விருது, இப்படியெல்லாம் பல விருதுகளை பெற்றிருக்கிறார். நல்ல பேச்சாளர். அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவரை பேச